வணக்கம் மக்களே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரெட்மி அவங்களோட பட்ஜெட் கிங்கான ரெட்மி நோட் 9 சீரிஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுல ரெட்மி நோட் 9 ப்ரோ அண்ட் ரெட்மி நோட் 9 ப்ரோ மேக்ஸ்னு ரெண்டு வேரியன்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோல ரெட்மி நோட் 9 ப்ரோ மேக்ஸை பத்தி மட்டும் பார்க்கலாம். இந்த லான்ச்ல பார்த்தீங்கன்னா ஒரு சில சர்ப்ரைசிங்கும் ஒரு சில ஏமாற்றங்களும் எனக்கு இருந்துச்சு. அது என்னன்னு நான் வீடியோல சொல்றேன். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. என்னோட பேரு ராம், நீங்க பார்த்துட்டு இருக்க ராமன் கமெண்ட்ரி. மறக்காம சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரெட்மி நோட் 9 ப்ரோ மேக்ஸ் இந்த நேமுக்கு என்ன அர்த்தம் சொல்றாங்க பார்த்தீங்கன்னா ப்ரோ கேமராஸ் அண்ட் மேக்ஸ் பர்ஃபார்மன்ஸ். ஸோ அவங்களோட மார்க்கெட்டிங்கே பார்த்தீங்கன்னா கேமராவிலையும் பர்ஃபார்மன்ஸ்லேயும் தான் இருக்கு. அந்த அளவுக்கு இந்த கேமராஸ்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பேக்ல குவாட் கேமரா செட்டப், அதாவது 4 கேமரா கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஷேப்ல கொடுத்துருக்காங்க. ரொம்ப நாளாச்சு டிசைன் மாற்றி இந்த டிசைன் பார்க்கவே நல்லா இருக்கு. இந்த டிசைன்ல பாத்தீங்கன்னா 4 கேமரா கொடுத்துருக்காங்க. மெயின் கேமரா என்னன்னு பாத்தீங்கன்னா 64 மெகா பிக்சல் தான், 108 மெகா பிக்சல்லாம் இல்ல, வெறும் 64 மெகா பிக்சல் தான் கொடுத்துருக்காங்க. மெயின் கேமரா 64 மெகா பிக்சல். செகண்ட் பாத்தீங்கன்னா 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட். தேர்ட் 5 மெகா பிக்சல் மேக்ரோ கேமரா. அடுத்து பாத்தீங்கன்னா 2 மெகா பிக்சலுக்கான டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. அவங்க டெலிஃபோட்டோ லென்ஸே கொடுக்கல, பட் அல்ட்ரா வைட் மேக்ரோ கேமரா கொடுத்துருக்காங்க. அது ஓரளவுக்கு ஓகேவா இருக்கும். இந்த லான்ச்ல பாத்தீங்கன்னா இவங்க விவோ V17 ப்ரோ, சாம்சங்கோட A71 இந்த போன்ஸோடலாம் கேமரா கம்பேர் பண்ணாங்க. அந்த கேமராஸை விட இந்த ரெட்மி நோட் 9 ப்ரோ மேக்ஸ் கேமரா வந்து நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது கூட பரவாயில்ல, முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐஃபோனோடய கம்பேர் பண்ணுவாங்க. பட் ஓரளவு ஓகே. எப்பவுமே ஷாமி பார்த்தீங்கன்னா அவங்களோட கலர் டெம்பரேச்சர் இதுலலாம் ரொம்பவே ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அவங்களோட கேமரா டீம் நல்லாவே ஒர்க் ஆகும். பட் ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா செல்ஃபி கேமரா இந்த தடவை மாற்றிருக்காங்க. என்ன அப்படின்னா 32 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ செல்ஃபி வந்து ரொம்பவே நல்லா இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த ஃபோனில் 1080p வீடியோ எடுக்கும்போது சூப்பர் ஸ்டடி மோட் ஒர்க் ஆகும்னு சொல்கிறாங்க. அது மெயின் கேமரா மட்டும் இல்லாமல் அல்ட்ரா வைட் கேமராவில் வீடியோ எடுக்கும்போது கூட சூப்பர் ஸ்டடி மோட் ஒர்க் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ ஷேக் இல்லாமல் வீடியோ எடுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ அண்ட் வீடியோ ரெண்டுத்துக்குமே ப்ரோ மோட் கொடுக்குறாங்க. ப்ரோ மோட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா எடிட்டிங் டூல் தான். அதுக்காக தனியாக எதாவது ஆப் கையெழுத்து தேவையில்லை, ஃபோன்லேயே எடிட் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. அது இந்த எடிட்டிங் டூல் நல்லா இருந்துச்சுன்னா இது உண்மையிலே ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். மேக்ஸ் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்களே, அது உண்மையானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உண்மைதான். ஏன்னா இதில் ஸ்னாப்டிராகன் 720G லேட்டஸ்ட் சிப் கொடுத்துருவாங்க. ஸ்னாப்டிராகன் 800 சீரிஸ்க்கு அடுத்தபடியாக ஸ்னாப்டிராகன் 700 சீரிஸ் தான் இருக்குது. அதில் 730Gக்கு ஈக்குவலான பர்ஃபார்மன்ஸ், அதை விட கொஞ்சம் ஹையராகவே கொடுக்குன்னு சொல்லலாம் 720G. ஸோ பர்ஃபார்மன்ஸை பற்றி எந்த கவலையுமே இல்லை. உங்களால் கேம்ஸ்னாலும் சரி, இல்லை டே டு டே யூசேஜாக இருந்தாலும் சரி, பர்ஃபார்மன்ஸ் தாறுமாறாக இருக்கும். இந்த 720G பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு நல்ல சிப். இது அவங்க கொடுத்துருக்கிறதுக்கு உண்மையிலே பாராட்டுக்குரிய விஷயம்தான். டிஸ்பிளே விஷயத்துல தான் கொஞ்சம் ஏமாத்திட்டாங்க. ஏன்னா இதில் வெறும் 60 Hz பேனல் தான் கொடுத்துருக்காங்க. 90 Hz 120 Hz கொடுக்கல. இந்த 60 Hz 90 Hz 120 Hz என்னன்னு நான் டீட்டெயிலாக ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். என்னன்னு தெரியாதவங்க அந்த வீடியோ பாருங்க, கார்டில் தரேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் வெறும் LCD ஸ்க்ரீன் தான் கொடுத்துருக்காங்க. ஆமுலட் கொடுக்கல. ஆமுலட் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் ஆமுலட் இல்லாதனால இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் கொடுக்கல. பேக்லேயே கொடுத்துருக்கலாம், பட் இவங்க சைடில் கொடுத்துருக்காங்க. இப்போ வர எல்லா ஃபோன்ஸுமே சைட்லேயே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது அந்தளவுக்கு ஒரு நல்ல விஷயம் கிடையாது என்ன கேட்டால், பட் சைடில் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஸ்க்ரீன் சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 6.67 இன்ச் கொண்ட ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. இதோட ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல் HD ப்ளஸில் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் பெரிய டிஸ்பிளேவாக இருந்தாலும் இதோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 20:9 அந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. அதனால ரொம்ப நேராவாக இருக்கும். ஸோ கையில் ஹோல்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கும்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ரேஷியோ இருக்கிறதுனால உங்களால் வீடியோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். கொஞ்சம் சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான். ஃப்ளாக்ஷிப்பான சோனி மொபைலே பார்த்தீங்கன்னா இந்த ரேஷியோவில் தான் கொடுப்பாங்க. வீடியோ பார்க்குறதுக்குலாம் ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த வகையில் இது ஒரு நல்ல டிஸ்பிளேன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட் அண்ட் பேக் கார்னிங்கோட கொரில்லா கிளாஸ் 5ஆல கவர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்கொயர் கேமரா லேயரையுமே கொரில்லா கிளாஸ் 5ஆல கவர் பண்ணியிருக்கிறது நல்ல விஷயம். நோட் 9 ப்ரோ மேக்ஸ் பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. உண்மையில ரொம்ப பெருசுதாங்க. 5020 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதனால நீங்க நல்லா போட்டு அடிச்சாலுமே ஒரு நாளைக்கு ஈஸியா தாங்கும். அது மட்டும் இல்லாமல் சர்ப்ரைசிங்லி 33 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜர் பாக்ஸ்ல கொடுக்குறாங்க. இதை வச்சு அரை மணி நேரத்துக்குள்ளே 50% போக முடியும்னு சொல்றாங்க. ரொம்ப நல்ல விஷயம் இப்போலாம் ஃபாஸ்ட் சார்ஜர் பாக்ஸ்ல கொடுக்குறது. அடுத்து இதில் ஒரு யூனிக்கான ஃபீச்சர் என்னன்னா இந்தியாவோட சொந்த நேவிகேஷன் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இதுக்கு முன்னாடிலாம் இந்தியாவோட யூஸ் பண்ணலான்னு கேட்டால் ஆமாம், இதுக்கு முன்னாடிலாம் அந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் சைனீஸோட நேவிகேஷன் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட சொந்த நேவிகேஷன் சிஸ்டமான நேவிகேஷன் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். இனிமேல் வர எல்லா ஃபோன்லையுமே இதான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஷாமி. அதுவுமே ரொம்ப பாராட்டுக்குரிய விஷயம் தான். இதனால உங்களுக்கு GPS ட்ராக்கிங் அண்ட் நேவிகேஷன் சிஸ்டம்லாம் ரொம்ப அருமையாக அக்யூரேட்டாக இருக்கும்னு சொல்லலாம்.
அடுத்து இந்த ஃபோனில் வேறு என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியண்ட்டு 6GB RAM கொடுத்துருக்காங்க, 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் IR பிளாஸ்ட் ஸ்ட்ரீம் இன்னுமே ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம். இவ்வளோ பெரிய கெப்பாசிட்டியான பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா போன வருஷம் ரிலீஸ் ஆன Redmi Note 8 Pro அதோட திக்னஸ் சைஸில் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்ல விஷயம். பட் வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிராம் இருக்குது. ஸோ கொஞ்சம் லைட்டாக வெயிட்டான ஃபீல் இருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இதில் டெடிகேட்டட் மைக்ரோ SD ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களால் டூயல் சிம் ப்ளஸ் மைக்ரோ SD யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனல் அதோட ப்ரைஸிங் பற்றி பார்க்கலாம். 6GB RAM 64GB கொண்ட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 15,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. 6GB RAM 128GB கொண்ட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 17,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் 8GB RAM 128GB கொண்ட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 19,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. 15,000 தான் இருக்குது என்கிட்ட அப்படின்னா இந்த ஃபோனை எடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எடுக்கலாம். 15,000 ரூபாய்க்கு இது ஒரு நல்ல பிக் தான். பட் பார்த்தீங்கன்னா அதில் வெறும் 64GB தான் கிடைக்கும். மெமரி கார்டு யூஸ் பண்ணுறவங்களுக்கு அது ஓகேவாக இருக்கும். பட் என்ன மாதிரி மெமரி கார்டு யூஸ் பண்ணவங்களுக்கு 64GBன்றது பத்தாது. இதில் அவ்வளோ கெப்பாசிட்டியான கேமராஸ் இருக்குது. ஒரு ஃபோட்டோ எடுத்தீங்கனாலே 10 MBக்கு மேலே வரும். ஸோ நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டியது 128GB தான். 6GB RAM 128GB கொண்ட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 17,000 ரூபாய்க்கு இருக்குது. 17,000 ரூபாயிலேயும் பார்த்தீங்கன்னா Realme 6 Pro லான்ச் பண்ணியிருக்காங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா 6GB RAM 128GB கொண்ட வேரியன்ட் தான் கொடுத்துருக்காங்க. பட் அதில் என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா செல்ஃபி கேமராலே அல்ட்ரா வைட் கேமரா கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் பேக்கில் டெலஃபோட்டோ லென்ஸ், அது மட்டும் இல்லாமல் 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட ஸ்க்ரீனும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் அந்த ஃபோனில் அட்வான்டேஜ் இருக்குது. கண்டிப்பாக இதை பற்றி நான் ஒரு கம்பேரிசன் வீடியோ நாளைக்கு போடுறேன். ஸோ அவ்வளோதான் அந்த வீடியோக்கு. வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதை பற்றின வேறு ஏதாவது டவுட் இருந்தாலோ இல்லை வேறு ஏதாவது வீடியோ போடணுன்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக போடுறேன். நன்றி.